அனுகிரக கதா ஆர்ட் பிலிம்ஸ் ப்ரொடக்ஷன்ல விவேகானந்தன் இயக்க, நம்ம பாக்யராஜ் சார் ஸ்கிரீன் பிளே எழுதி மெயின் ரோல்ல நடிக்க, அவர் கூட ஜெயராம், காதல் சந்தியா, ஸ்வேதா மேனன் இவங்களும் பெர்ஃபார்மன்ஸ் பண்ண இந்த வாரம் ரிலீஸ் ஆயிருக்கிற படம் துணை முதல்வர். பேரை கேட்கும் போதே இது ஒரு அரசியல் பேக்ட்ராப்பை வச்சு எடுக்கப்பட்ட படம்ன்றது உங்களுக்கு புரிஞ்சிடும். படத்தோட ஒன் லைன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடிப்படை வசதி இல்லாத ஒரு கிராமம், அதுக்கு ஒரே ஒரு டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டினா அது ஒரு பழைய போட்டு, அதனால நிறைய உயிரிழப்பு வேற ஏற்படுது. இதை தடுக்கணும், அதுக்காக பெரிய பாண்டியா நம்ம பாக்யராஜ் சாரும் சின்ன பாண்டியா ஜெயராமும் முயற்சி பண்றாங்க. தங்களோட கிராமத்துக்கு எல்லா வசதியும் கிடைக்கணும்னா அதுக்கு நம்ம ஊர்ல இருந்து ஒருத்தர் அரசியல்ல இருக்கணும். அதுக்காக பெரிய பாண்டி எலெக்ஷன்ல நிக்கிறாரு, ஜெயிக்கிறாரு. அதுக்கப்புறம் அவரோட எதிர்க்கட்சி பிரச்சனை எல்லாம் பண்ண திடீர்னு பெரிய பாண்டியான பாக்யராஜ் சார் இறந்து போயிடுறாரு. அதனால அவர் மனைவியை நம்ம ஜெயராம் கல்யாணம் பண்ற ஒரு சிச்சுவேஷன் வந்துருது. இது போக படத்துல மெயின் ட்விஸ்ட், பாக்யராஜ் சார் சாகல அப்படின்றது. அவர் எப்படி பொழைச்சாரு, அந்த நாடகம் எப்படி முடியுது, கிராமத்துக்கு போட்டு வந்துச்சா இல்லையா, இதெல்லாம் படத்தோட கிளைமேக்ஸ்ல தான் உங்களுக்கு தெரிய வரும். ஸ்கிரீன் பிளே பாக்யராஜ் சார் அப்படின்னு சொன்னதால ஒரு எதிர்பார்ப்பு படத்துக்கு போகும்போதே இருந்துச்சுங்க. ஏன்னா அவரை டைரக்டர்னு சொல்றதை விட சிறந்த ஸ்கிரீன் பிளே ரைட்டர் அப்படின்னு தான் சொல்லணும். ஆனால் இன்னும் 80s ரேஞ்சிலேயே அவர் எழுதிட்டு இருக்கிறது தான் லைட்டாக உதைக்குது. படம் பார்க்கும்போது கூட ரொம்ப அவுடேட்டடான ஒரு ஸ்டோரி பிளாட்டோ அப்படின்னு சொல்லிட்டு தோணுது. ஆனால் பாக்யராஜ் சார் படத்தில் என்னென்ன விஷயங்கள் நம்ம எக்ஸ்ட்ராவாக எதிர்பார்ப்போமோ, அந்த ஒரு ரொமான்ஸு, அந்த ஒரு ஹியூமர், அதுவும் அங்கங்கே இருக்குது. பட் கதையில் ஊடால டமால் டமால்னு ரொமான்ஸ் பூர்றதாங்க தாங்க முடியல. நம்ம ஜெயராம் வழக்கம் போல் அவரோட காமெடியில் கலக்கியிருக்காரு. ஒவ்வொரு கேரக்டருமே உண்மையிலேயே அவங்க ரோலை வந்து கரெக்டாக பண்ணியிருக்காங்க. பாலிடிக்ஸை பேஸ் பண்ணி பல படங்கள் நம்ம பார்த்துருக்கிறதால அந்தந்த படங்களில் கேரக்டர்ஸை மட்டும் மாற்றின மாதிரி ஒரு சில நேரத்தில் ஃபீலிங்ஸ் வரும். அதை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கணும். அதே மாதிரி மியூசிக் கொஞ்சம் கூட மனசில் நிற்கவே இல்லைங்க. மொத்தத்தில் துணை முதல்வர் படத்துக்கு கேரக்டர்ஸ் துணை நின்னாலும் படத்தோட கதை துணை நிற்கலைங்க. 80s படத்தை திருப்பியும் ரீரிலீஸ் பண்ண ஒரு ஃபீல் தான் கிடைக்குது. ஆனால் பாக்யராஜ் சாரோட பயங்கரமான ரசிகர் அப்படின்னா கண்டிப்பாக இந்த படம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இது பற்றின உங்கள் கருத்துக்களை கீழே கமெண்ட்டுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை அமுக்குங்க.